இவர் இப்போ லேண்ட் பண்ற முயற்சியில இருக்காரு. கீழே இருக்கிற மரத்துல தொத்திக்காம மரத்தோட கேப்ல போய் விடணும்னு ரொம்ப ட்ரை பண்றாரு. ஆனா டைமிங் சற்று மிஸ் ஆகி சுதாரிச்சுக்க முடியாம புதர்ல போய் சொருவிட்டாரு. அது ஒண்ணு இல்ல, பறவைங்கள மாதிரி பறந்தாச்சு, அதுங்கள மாதிரியே கூடு கட்டி வாழ்ந்து பாப்போமே அப்படின்னு மரத்துல உட்காந்துட்டாரோ. பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு உடம்புல இருக்கிற எல்லா இடத்தையும் திறக்கிறதுக்கு முடிவு பண்ணலாமா, எப்படியாவது அலுங்காம குலுங்காம தரைய தட்டிலாம் தான் நினைச்சாரு. ஆனா பறக்க தெரிஞ்சவருக்கு இறக்க தெரியலையே. அவராவது மரத்துல கூடு தான் கட்டினாரு, இவரு கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டு இருக்காரு. அவரை மாதிரி இவரு இல்ல, இவரு கொஞ்சம் விவரமான புள்ள. மேல வெயில் ஜாஸ்தியா இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் உஷாரா முதுகுல உஷா ஃபேன மாட்டினாரு. தூரத்துல தெரியறது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி சிலை. அவங்க தலை மேலதான் லேண்ட் பண்ணுவேன்னு முயற்சி பண்ணி இலக்கு மிஸ் ஆகி அவங்க புடிச்ச விளக்கலை போய் ஊண்டாரு. இதுக்கு மேல இத பத்தி நம்ம விளக்கணுமா? ஆண்டு இறங்கினாரு அப்படிங்கிற காண்ட்ல இவரு இறங்கினாரு. இப்ப அர்ஜென்ட்டா ஆடிட்டோரியத்துக்கு அடியில இருக்காரு. பாத்தீங்களா எவ்வளவு அழகா கட் பண்ணி டர்ன் பண்ணி சூப்பரா லேண்ட் ஆக ட்ரை பண்ணாரு. ஆனா லேண்ட் ஆனாரா? இப்போ டிரைவர் காண்ட் ஆனாரா? இப்பதான் அழகா அமைதியா ஓட்டிட்டு போறாருன்னு சொல்லி முடிச்சேன், அதுக்குள்ள ஒரு அரசு பேருந்துல கொண்டு போய் விட்டாரு. இது நிச்சயமா பறந்தவரோட தப்பு இல்ல மயிலாட். ஆளே இல்லாத இடத்துல எதுக்கு அரசு பேருந்து ஓடுது? நேரம் சரியில்லைன்னா சரியா நேரத்துக்கு வராத